கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் ஞானத்தின் ஆரம்பம்னா கட்டாயம் சாலமன் யாருக்கு பயந்திருக்கணும்? அதனாலதான் அவர் என்ன பண்ணியிருப்பாரு? ஞானம் கொடுத்திருப்பாரு. சாலமோனுக்கு ஞானம் கொடுத்தாருன்னா இவன் கர்த்தரையும் ஆராதனைகளையும் கர்த்தருடைய ஆலயத்தின் கணம் பண்ணுகிறவன். ஆலயம் கிடையாது, இந்த ஆலயத்தை இவன் தான் கெட்ட போறாங்கிறது இவனுக்கு நல்லா தெரியும். ஆனா ஆலயம் கெட்டுற வர இவன் வழிபாட்டை என்ன பண்ணவே இல்லை. ஒரு நல்ல ஆலயத்தை கட்டிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவரை ஆராதிப்போங்கிற எண்ணம் சாலமோனுக்கு இல்லை. இப்ப மேடை தான், அந்த மேடையில கூட நான் படியிட்டு ஆண்டவரை என்ன பண்ணுவேன்? ஆராதிப்பேன். பெரிய ஆலயத்துல போய் ஆராதிக்கணுங்கிற அவசியம்னா இல்லை, இல்லது பெரிய ஆலயம் வர்றதுக்கு வர நான் காத்திருக்கிறோங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப இருக்கிற நாட்கள்ல நான் கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் எப்பொழுதும் கொடுப்பேன். கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய கணம் ஒரு மனுஷனுக்குள்ள என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் அவனுடைய ஞானம் ஆரம்பமாகும். இதுதான் முதல் பயம்.